பரலோக தேவனே, இந்த நேரத்தில் கூட ஆராதனை வேலை முடிந்து செப வேலை முடிந்து வார்த்தைகளுக்காக நாங்கள் வந்திருக்கிறோம். வார்த்தைகளை கொண்டு எங்களோடு பேசும் லிங்க்ல இருக்க பிள்ளைகள், ஆண்டவரை யூடியூப்ல, ஃபேஸ்புக்ல, வாட்ஸ்அப் மெசஞ்சர்ல பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரை இதை நாங்கள் பப்ளிஷ் பண்ணும்போது பார்க்கறதுக்கு ஒரு ஆவலை கொடுத்து, ஆண்டவரை விடுதலையும் கொடுத்து, ஆண்டவரை நீங்கள் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வார்த்தைப்படி விடுதலையை தருவீராக. எங்களோட தங்கையிலும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தை நாம் தியானிக்கலாம். 40 நாட்கள் இங்கே என்ன உபவாச ஜெபம் நடந்து வருகிறது. அதிகாலை ஜெபம் நடக்குது. காலையில் இப்போ அப்படி அப்படியே தள்ளி போய் ஒரு 5:15 அப்படிதான் 5:15 மணிலேருந்து 6:30 மணி வரைக்கும் நடந்து வருது. எல்லாருமே கலந்து கொள்ளுங்க. நேரத்துக்கு பக்கத்தில் இருக்கவங்களுக்கு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கட்டாயமாக வர முடியும். நீங்கள் எவ்வளோ தூரம் ஒத்துழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம என்ன செய்யலாம், 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனை நம்ம தினமும் வைக்கலாம். அதனால கலந்து கொள்ளுங்க. வந்து கலந்து கொள்ளுகிற பிள்ளைகளுக்கான கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவர் இந்த நேரத்தில் நாட்களில் நிச்சயமா விடுதலை தருவார். விடுதலைன்னா யார் யார் விடுதலை நம்பி தான் நீங்கள் வரீங்கன்னா விடுதலை கிடைக்கும். பிசாசம் பிடியில் பில்லி சுனிய கட்டில் இருக்கவங்க 40 நாட்கள் உபவாசம் இருக்கும்போது மறுபடியும் என்னை பிசாசு தொடக்கூடாது, என் குடும்பத்தை தொடக்கூடாது, நம்ம ஜெயமுள்ளவளா இருக்கணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா அந்த வரங்களாலேயும் கர்த்தர் நிரப்புவார். நம்மகிட்ட தான் இருக்குது. ஒரு கஷ்டத்துல நம்ம போகும்போது அந்த கஷ்டத்தை நல்லதாகவும் மாற்றிக்கொள்ளலாம். அப்படி இல்லைன்னா என்ன செய்யலாம், அந்த கஷ்டத்தை முழுமுறுத்தே கடந்து போகலாம். நம்மளாம் சாதனை படைக்கணும் தான் நான் விரும்புகிறேன். நம்ம சாதிக்கிறவங்களாக இருக்கணும். என் மூஞ்சி தெரியாதவங்க தள்ளி வந்து ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளில் நான் பார்க்க போகிற தேவ செய்தி, அற்புதங்களை நாம் ஏன் பெற முடிகிறது கிடையாது. நம்முடைய ஆண்டவர் அற்புதர். ஆனால் ஏன் அந்த அற்புதத்தை நம்மளால பெற்றுக்கொள்ள முடியல அப்படிங்கிறத குறித்து வசனங்களை நாம் தியானிக்கலாம். மார்க் 6ஆம் அதிகாரம் எடுத்து வச்சுக்கோங்க. 47 முதல் 56 வசனங்கள் வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வாசிப்போம். சாயங்காலமான போது படகு நடுக்கடலில் இருந்தது. அவரோ கரையிலே தனிமையா இருந்தார். இந்த உபவாச நாட்கள்ல எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம ஆண்டவரோட தனிமையா இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய ஆத்துமாவிலே ஒரு பரிசுத்தம் இருக்கும். நம்முடைய ஆவியை கடி கூற முடியும். ஆவியானவருக்குள்ளாக நம்ம வளர முடியும். ஆழங்களிலே கடந்து செல்ல முடியும். அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில பாருங்க, தேவனோடு அவரை ருசிக்க ருசிக்க அவர் மேல அன்பு பெறும். ஜெபிக்க ஜெபிக்க ஜெபம் பண்ண தோணும். வேதத்தை எடுத்து வாசிக்க வாசிக்க இன்னும் வேத வசனங்களில் ஆழத்துல போகணுங்கிற ஒரு ஏக்கமும் தாகமும் உண்டாகும். சில வருஷங்களுக்கு முன்னாடி நான் நினைச்சு பார்த்தேன், நிறைய நேரம் நம்ம ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம், எல்லாம் பண்றோம். ஆனா வேத வசனங்களை வாசிக்கிறதுக்கு ஒரு திருப்தியான அளவுக்கு என் மனசுல இல்லை. அப்ப நான் நினைச்சு பார்த்தேன், ஆண்டவரே வேத வசனங்களை நான் தொடர்ச்சியா உட்கார்ந்து 1 மணி நேரமாவது நம்ம உட்கார்ந்து இதை படிக்கணும், தொடர்ச்சியா படிக்கணும் அப்படின்னு நினைச்சப்பதான் ஆண்டவர் பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா டைம் அதுலலாம் பார்த்தீங்கன்னா வார்த்தைகளை சொல்றதுக்கு அநேக லிங்க் மூலம் வார்த்தைகளை ஷேர் பண்றதுக்கு வாசல்களை திறந்து கொடுத்தார். அப்ப நானும் என்ன செய்ய வேண்டியிருந்தது, காலையில் 4 மணிக்கு ஒரு லிங்க்ல பேசுறோம். திரும்பி நம்முடைய ஊழியர்கள் இப்படிலாம் பார்த்தீங்கன்னா எப்போ வார்த்தைகள் கொடுத்து கொண்டே இருக்கணும். சில நேரத்தில் 11 மணி அப்பெல்லாம் நம்ம இங்கே வர முடியாதனால வேற லிங்க்ல இருந்து 11 மணிக்கு ஒரு செய்தி கொடுக்கணும். பாருங்க, நமக்கு ட்ரைனிங் எல்லாம் கொடுத்தாரு ஆண்டவர். 1 மணி நேரம் பிரசங்கம் கிடையாது, 10 நிமிஷம், 5 நிமிஷம், சில இடத்துல 15 நிமிஷம். அவங்க கொடுக்குற டைம்குள்ள நம்ம என்ன செய்யணும், வசனத்தை கொடுக்கணும். ஏன்னா சும்மா இருந்ததுக்கு எதை வேணா செய்யலாம் அப்படின்னு சொல்லி நான் செய்து கொண்டு இருந்தேன். அதன் மூலமா பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் வேதம் வாசிக்கிறது ஏதோ மலை மாதிரி இருந்துச்சு. ஆனால் பத்தவே இல்லை. இப்பெல்லாம் நம்ம எடுத்தோம்னா ஒரு சப்ஜெக்டை குறித்து யோசிக்க ஆரம்பிச்சா 1 மணி நேரம் நமக்கு போதவே போதாது. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொருத்தருக்கு ஒரு கோலை வச்சுக்கிட்டோம்னா நிச்சயமா நம்ம என்ன செய்ய முடியும், அதை ரீச் பண்ண முடியும். ஒரு லெக்கு வச்சுக்கணும். இன்னைக்கு லெக்கு இல்லாத வாழ்க்கை, தரிசனம் இல்லாத வாழ்க்கை வாழ்கிறவங்க பாருங்க, ஏதோ வாழ்றோம் அப்படின்னு தான் வாழ்வாங்க. ஆனா தரிசனத்தை உடையவர்கள் என்ன செய்ய முடியும், நிச்சயமா அந்த லெக்கை நோக்கி ஓட முடியும். இதுல நம்ம பார்க்கும்போது சாயங்காலமான போது படகு நடுக்கடலில் இருந்தார்.
அதுக்கு முன்னாடி கூட ஆண்டவர் இயேசு பிதாவோடு கூட அவர் பேசி கொண்டு இருந்தார். அப்புறம் சாயந்தரமான போதும் சீஷர்கள் அவரோட இல்லை. சீஷர்கள் படகுல போயிட்டு இருக்கிறாங்க. இயேசு தனிமையா இருந்தார் கரையில. அப்ப அந்த நேரத்துல 48ஆம் வசனம் சொல்லுகிறது, காற்று அவர்களுக்கு எதிராக இருந்ததுனால அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு ராத்திரியிலே 4ஆம் ஜாமத்தில் கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்து அவர்களை கடந்து போகிறவர் போல காணப்பட்டார். ஆனா பாருங்க, போராடி கொண்டிருந்த சீஷர்களால் என்ன செய்ய முடியல? அந்த அர்த்தத்தை விளங்கிக் கொள்ள முடியல. தங்களுக்காக உதவி செய்ய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தார்னு கூட அவங்களால உணர்ந்து கொள்ள முடியல. ஏன்னா அவங்க எப்படி இருந்தாங்க? இந்த கடலினுடைய சீற்றத்தையும் அந்த காற்றுடைய மும்முரத்தையும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம அழிந்து போயிடுவோங்கிறத மட்டும்தான் அவங்க நோக்கி பார்த்து கொண்டு இருந்தாங்களே தவிர, இயேசு நமக்காக இருக்கிறாரு, உதவி செய்ய அவரால் முடியும், நடுக்கடல் வரைக்கும் கூட அவர் நமக்கு உதவி செய்ய வருவார்ன்றத மறந்து போயிட்டாங்க. அப்ப ஆண்டவர் பாருங்க, அவர் என்ன செய்தார்? கடலின் மேல் நடக்கிறதை அவர்கள் கண்ட போது அவர்கள் என்ன செய்தாங்களா? ஆவேசம் என்று எண்ணி சத்தமிட்டு அலறினார்கள். அவர்கள் எல்லாரும் அவரை கண்டு கலக்கமடைந்தார்கள். எப்படி கடல் மேல நடந்து வர முடியும்? நம்ம பாருங்களேன், நமக்காக யாவை செய்து முடிக்கிற கர்த்தர், எனக்காக அவர் என்ன வேணா செய்வார். அன்னைக்கு கடல் மேல நடந்து வந்து அவங்க தனியா தான் இருக்கிறாங்க, இயேசு எங்கேயோ இருக்கிறார். ஆனா அந்த நேரத்திலே தனது சீஷர்கள் படுகிற பாடுகளை கண்டு அந்த இடத்துல கடல் மேல நடந்து வந்து அந்த படகுல ஏறி அந்த காற்றை அதட்ட கத்தரால முடியும்னா, நம்ம இருக்கிற இடம் வரைக்கும் தேடி வந்து நம்மளுக்கு உதவி செய்ய திராணியே இல்லாத நிலைமையில, யாருமே நமக்கு உதவி செய்ய முடியாத நிலைமையில நம்ம எங்க கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாலும் ஆண்டவர் அந்த இடத்துல அவர் தேடி வருவார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் உயிரோடு இருக்கிற தேவனாக இருக்கிறார். நம் நடுவிலே அசைவாடி கொண்டு இருக்கிறார். எத்தனையோ ஜெபங்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறாரு. சில ஜெபங்களுக்கு நம்ம ஒருவேளை காத்திருக்க வைத்தாலும் அந்த காத்திருக்குதுல கூட ஆண்டவர் என்ன செய்வாரு? இனிமையாய் மாற்றி போடுவார். இந்த இடத்துல இன்னும் நிறைய பேர் வராட்டாலும் இந்த இடத்துல இந்த செய்தி யார் யாருக்கு தேவையோ தூதர்கள் இந்த செய்தி எடுத்துக்கொண்டு போகும்படி இந்த பணிவிடை செய்து கொண்டிருக்கிற தூதர்கள் அதை செய்வாங்க. நாம விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை காண முடியும். அப்ப இந்த இடத்துல நான் பார்க்கும்போது பாருங்க, அவங்க என்ன செய்தாங்க? ஆவேசம் என்று கதறி அலறினார்கள். ஆண்டவர் என்ன செய்தார்? நான் தான், திடன் கொள்ளுங்கள், பயப்படாதீர்கள் என்று சொல்லி படவில் ஏறினார். உடனே காற்று அமர்ந்தது. அதனால் அவர்கள் தங்களுக்கு உள்ளே மிகவும் பிரமித்து ஆச்சரியப்பட்டார்கள். இதுதானா முதல் அற்புதம் ஆண்டவர் செஞ்சது, சீஷர்கள் பார்த்தது. இதுக்கு முன்னாடி எத்தனையோ அற்புதங்களை ஆண்டவர் செய்திருந்தோம். அவர் இந்த இடத்துல செய்த அற்புதத்தை பார்த்து அவங்களுக்கு என்ன உண்டானதா? பிரமிப்பு உண்டானது, ஆச்சரியம் உண்டானதுன்னு நம்ம பார்க்கிறோம். இப்ப நம்ம மட்டும் நம்முடைய வாழ்க்கையில பாருங்க, ஆண்டவர் எத்தனை அற்புதங்களை செய்தாலும் சரி, இனிமேலும் செய்வார், இந்த சூழ்நிலையில செய்வார்ங்கிற நம்பிக்கை நம்ம இல்லாம இருக்கும். அது நம்முடைய அற்புதங்களை தடுத்து நிறுத்திவிடும். ஏன்னா அந்த அவிசுவாசம் உள்ள இருதயத்தை ஆண்டவர் வெறுக்கிறார். அவிசுவாசம் உள்ள இருதயத்தினால அவரால் அற்புதங்கள் செய்ய முடியாது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 53ஆம் வசனத்துல இல்ல, இதுல நம்ம 52ஆம் வசனத்துல பார்க்கும்போது அவருடைய இருதயம் எப்படி இருந்ததுதான்? கடினம் உள்ளதா இருந்தது. வார்த்தை கொடுக்கும் போது உட்காந்து தூங்கிட்டு இருக்கவங்க யாருக்கு? கடினம் உள்ளம். எங்களுக்கு எதுக்கு இந்த வார்த்தை? பாட்டு பாடியாச்சு, முதல்ல ஜெப குறிப்பு சொல்லும் போதே கொஞ்சம் பேர் தூங்கிடுவாங்க. ரெண்டாவது இப்ப வசனம் கேட்கும் போது என்ன செய்யுது? அது பாட்டுல உட்காந்து தூங்கிட்டு முடிச்ச உடனே ஆமேன்னு சொல்லிட்டு போலாங்க. அப்போ கடின உள்ளம். இந்த அப்பங்களை குறித்து நீங்க யோசித்து பாருங்க. இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் எத்தனை முறை கர்த்தர் உதவி செய்திருக்கிறார், எத்தனை முறை நமது கஷ்டங்களுக்கு நடுவில் உதவி செய்திருக்கிறார், நம்மளை எச்சரித்து இருக்கிறார். இப்படி செய்யாத, இப்படி பார்க்காத, இப்படி பேசாத, இப்படி நடக்காத, இங்க போவாத. இவ்வளோ தடவை நமக்கு பெரிய பெரிய விதங்களில உதவி செய்யணும். ஒரு சின்ன ஒரு காரியம் சிஸ்டர் நடக்கும்போது சொன்னது மாதிரி, நாமே போய் கடன் சுமையில விழுறது, கடன் வாங்குறது.
இந்த கடன் அடைக்க அங்க வாங்குறது, அங்க வாங்கி இங்க போடுறது, இங்க இருந்து அங்க போடுறது. மொத்தம் காலமெல்லாம் கடனாளியே வாழும். கடன் வாங்காதபடி எங்களை நடத்தும் ஆண்டவரே. பாருங்க, கணவன் மனைவி 2 பேர் பிள்ளைகள் எல்லாம் இணைந்திருந்தாதான் கடன் படாம இருக்க முடியும். ஒருத்தர் மட்டும் ஒண்ணுமே செய்ய முடியாது. அதுக்குதான் குடும்பத்தின் ரட்சிப்பு முக்கியங்கிறது. குடும்பத்துல ஒரு மனம் முக்கியம் சொல்றது. 2 பேரும் கலந்து ஆலோசித்து பிள்ளைகளை அடுத்ததுக்கு வச்சு, சில பேர் என்ன செய்வாங்க, மனைவி எல்லாம் தன்னுடைய பிள்ளைகள் பக்கம், சகோதரிகள் பிள்ளைகள் பக்கம் சேர்ந்துட்டு என்ன செய்வாங்க, கணவன் கிட்ட டார்ச்சர் பண்ணி எப்படியாவது பணத்தை வாங்கி இந்த பிள்ளைகள் கேட்கறதெல்லாம் கொடுத்துடணும். ஏன்னா அவங்க நல்ல அம்மாவா. அது என்ன ஆகும், கடைசியில கடன் மேல கடன் வாங்கி கடைசியில இவங்களும் வேலைக்கு போக மாட்டாங்க. வேலையும் கிடையாது, வெட்டியும் கிடையாது. ஆனா கடன் பட வைக்கிறதுல ரொம்ப டேலண்டடா இருக்காங்க. அப்ப கடைசியில இங்க வந்து என்ன செய்வாங்க, கடன் ஆயிடுச்சு முகத்தை வாட போட்டுட்டு தூங்க வச்சுட்டு என்ன செய்வாங்க, யாரோ நம்ம தான் அவங்கள கடனாளி ஆக்குனது போல நினைச்சுக்குவாங்க. அப்படி இல்லை. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, கடன் ஒரு ஆவி, கடன் பட வைக்கிற ஆவி. நமக்கு நல்லா தெரியும் எத்தனை வருது பாருங்க. இப்ப அது நின்று இருக்குது. இல்லைன்னா பெர்சனல் லோன் வாங்கிக்கங்க அப்படின்னு என்ன இருக்குதுன்னு நாங்க ஒரு லோன் கொடுப்பாங்க. ஒண்ணுமே வேணா லோனு தரோன்றாங்க. அந்த லோனை அடைக்கலன்னா தான் தெரியும் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும். நாங்க வீட்டுல இருக்கிறோம், சும்மா இருக்கிறோம், ஆனா லோன் வாங்கிக்கங்க. சாப்பிட்றீங்களே, எங்க இருந்தோ வருது இல்ல, எப்படி தின்றீங்களா, அதுல கொஞ்சம் எங்களுக்கு கொடுங்கன்னா அவங்க உழைப்புக்கு கேட்கறாங்க. இதை தெரியாம லோன் கொடுக்குறாங்க. பரவாயில்ல, இது பெர்சனல் லோன், அந்த லோன் இந்த லோன் எல்லா லோனையும் வாங்கிட்டு என்ன செய்வாங்க, வர சம்பளத்துல பட்ஜெட் போட்டு வச்சுட்டு கட்ட முடியாதபடி அவசரப்படுறது. இப்ப கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது பாருங்க, இருதயம் கடினம் உள்ளதா இருந்தபடினால் அப்பங்களை குறித்து அவர்கள் உணராமல் போனார்கள். குறைவு வந்தப்ப 5 அப்பம் 2 மீன் 7 அப்பம் செலமீன ஆசீர்வதித்து பெருக செய்தாரே. வானம் மண்ணாவினாலே பாருங்க ஆண்டவர் எப்படியெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களை போஷித்தார். நம்ம படிக்கிறோம் கேட்கிறோம், ஆனா நமக்குள்ள என்ன இல்லை, விசுவாசமே கிடையாது. ஏன்னா அந்த இருதயம் எப்படி இருக்குது, கடினப்பட்டு போயிருக்குது. அவரை பத்தியே தப்பா பேசும்போது ஆண்டவர் என்ன எப்படி நமக்கு உதவி செய்வாரு. ஆண்டவர் தெரியாதா, உள்ளவங்களுக்கு தான் கொடுத்துட்டே இருப்பார், இல்லாதவங்களுக்கு ஒண்ணுமே இருக்காது. அவங்க தான் வளர்ந்துட்டே போவாங்க, நாம ஒண்ணுமே இல்லை. நம்ம பேசுற வார்த்தையை கர்த்தர் கேட்கும் போது அவருடைய இருதயம் எவ்வளவு துக்கப்படும் பாருங்க, அவர் அகன்று போவார். கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது, அதுக்கப்புறமா அவர்கள் கனசரேத் ஊர்ல போகும்போது முற்றிலும் வேறுபாடான சூழ்நிலை இந்த இடத்துல இருக்குது பாருங்க. படவிலிருந்து இறங்கின உடனே ஜனங்கள் அவரை அறிந்தார்கள். வந்துட்டாருன்னு சொல்லி அறிந்த உடனே என்ன செய்யறாங்க பாருங்க, இங்க ஒரு கூட்டம் இருக்குது, கூடவே இருந்தவங்க அற்புதங்களை ருசிக்கல, அற்புதங்களை நினைச்சு பார்க்கல. ஆனா இங்க ஒரு கூட்டம் அவரை அறிந்து, எவ்வளோ தேவையுள்ள ஜனங்கள் நாங்க இருக்கிறோமே, எப்படியாவது நாங்க இரக்கம் பெறணும், பிறருக்கும் இரக்கத்தை கொண்டு ஆண்டவர் கிட்ட கொண்டு வந்து இரக்கத்தை பெற வைக்கணுங்கிறதுல தீவிரமா இருக்கிறாங்க ஒரு கூட்ட ஜனங்கள். அதுல பார்க்கும்போது அவங்க என்ன செய்தாங்களா, அந்த சுற்றுப்புறமேங்க ஓடி போறாங்க. ஐயோ இயேசு வந்துட்டார், எனக்கு விடுதலை கிடைக்கும், இயேசு வந்துட்டார், விடுதலை கிடைக்கும். இன்னைக்கு நமக்கு முதல்ல விடுதலை இருந்தாலும் நம்ம வெளியே போய் சொல்லுவோம் எங்களுக்கு விடுதலை கொடுத்தாருன்னு. அன்னைக்கு நான் ஒரு தரித்திரத்துல வந்தேன், இன்னைக்கு நல்லா வச்சிருக்கிறேன். அன்னைக்கு கடன் சுமையில வந்து இன்னைக்கு கடன் இல்லாத வாழ்க்கை வச்சிருக்கிறார். அன்னைக்கு வியாதியோடு வந்தேன், இன்னைக்கு மாசத்துக்கு நான் வியாதிக்கு மாத்திரை மருந்து தின்னாம இருக்கிறேன். ஒருவேளை எல்லாரும் டானிக் டேப்லெட் அது போடலாம், ஒரு சில டேப்லெட் போடலாம். அதுக்காக நம்ம இன்னும் மீண்டும் 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 போய் செக்கப் அது இதுன்னு நம்ம போல எடுக்கிற மாத்திரை மருந்துகளை கூட ஆண்டவர் குறைப்பார் விசுவாசித்தா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ டாக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்க, ஒன்று வந்தா இன்னொன்று வந்துடும், இதெல்லாம் சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் மாதிரி, சுகர் வந்தா பிபி வரும், பிபி வந்தா கொலஸ்ட்ரால் வரும், அது வந்தா இது வரும், எல்லாம் கம்பைன் பண்ணி சொல்லுவாங்க. ஆனா டோட்டலா நம்முடைய ஆண்டவரை நம்ம விசுவாசித்தோம்னா, ஏதோ ஒரு சில நேரம் கொலஸ்ட்ரால் போல் மாத்திரை நான் கொடுக்கும் 5 ml 5 mg போடுறேன். எதுக்குன்னா என் ஹஸ்பண்ட் இருக்கும்போது ரொம்ப வருஷம் நான் தூங்கினது கிடையாது, சாப்பிட்டது சரியா சாப்பிட்டதும் கிடையாது, வெறும் தயிர் முட்டை, அதான் நம்ம எக்கு வச்சு கேர்ட் வச்சு சாப்பிடதான். ஏன்னா அதுக்கு மேல காய்கறி செய்வோம், கீரை செய்வோம், எதுவுமே முடியாது. இப்படி சாப்பிட்டு ராத்திரி முழுக்க தூக்கம் கிடையாது, பல வருஷம் தூக்கம் கிடையாது. அதனால என்னாச்சு, எங்கேயும் நடக்கிறதும் கிடையாது. காரு வீட்டுக்கு வந்தா இங்க வர்றது போறது இப்படியே இருந்துச்சு. அப்போ 5 mg கொடுக்குறாங்க, வேணாம் தான். ஆனா என்ன செய்யறாங்க, வேணாம் நீங்க போடுறது ரொம்ப சேஃப் பாயிண்ட்டுக்கு போட்டுக்கோங்க சொல்றாங்க. சரி, அதுக்காக அதை தொடர்ந்து ஹாஸ்பிட்டலே கதினி இல்லை. இதுல கூட என்ன செய்யணும், ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்யணும், ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்க
அந்த டாக்டரையே அந்த ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் ஆண்டவர் என்ன செய்வாரு? நிச்சயமா நமக்கு நல்ல சுகத்தை கொடுப்பாரு. அவங்க பயப்படுறாங்க, ஏதாவது ஆயிடக்கூடாது, நீங்க போட்டுக்கோங்க, போட்டுக்கிட்டே இருங்க. எப்படி ஆண்டவர் நம்மளை உலகத்துல வர வச்சாரோ அப்படி கொண்டு போறதுக்கு, தேவனுடைய ராஜ்யத்துல சேர்க்கறதுக்கு அவர் வல்லவர். அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது பாருங்களேன், ஓடி போய் என்ன செய்யறாங்களா, கிராமங்கள், பட்டணங்கள், நாடுகள் எவைகளோ அவைகளின் சந்தை வெளிகளிலே வியாதியஸ்தரை உட்கார வைத்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். ஒருவேளை சீஷர்கள் தான் வாலண்டியர்ஸா இருந்திருப்பாங்கல்ல, நிறைய கிரௌடு என்ன செய்யறாங்க, ஒரு சந்தை வெளி 4 பேர் கூடுகிற இடத்துல போய் என்ன செய்தாங்களா, தேவையுள்ளவங்களை தான் கொண்டு வந்து வச்சாங்களா. தேவையுள்ளவங்களை தான் கொண்டு வந்து வச்சு இயேசு கிறிஸ்து அந்த வழியா போகும்போது எப்படியாவது அவரை தாங்கள் தொட வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள். அவரை தொட்ட யாரும் சொஸ்தமானார்கள். அப்ப பாருங்க, இந்த நன்மைகள் ஒருத்தர் மறந்து போறாங்க, மறுதளிக்கிறாங்க, பயப்படுகிறாங்க. இனி ஒருத்தர் பாத்தீங்கன்னா தேவையுள்ள ஜனங்கள் என்ன செய்யறாங்க, காத்து கிடக்குறாங்க. அவங்களுக்கு எவ்வளவு ஒரு நல்ல உள்ளம் பாருங்க. இப்படி இருந்தாதான் ஊழியங்கள் வளரும். நான் பெற்றிட்ட நன்மைகளை இவங்க நன்மைகளை பெறலையே. நீங்க வாங்க, ஒரு பிசாசு பிடியில இருக்கிறவங்களையோ, பில்லிசூனிய கட்டுல இருக்கிறவங்களையோ, தேவை நிறைந்த அவங்க வீட்டுல ஒரு சாபம் இருக்குதுன்னா அவங்கள வாங்கன்னா வரமாட்டாங்க. அவங்கள என்ன செய்யணும், நம்ம தான் கூட்டிட்டு வரணும். ஆட்டோக்களை வச்சு கூட்டிட்டு வரணும். அவங்கள முடியாதவங்களை கூட்டிட்டு வரணும். சில நேரம் மேல ஏற முடியாதவங்களாம் இருப்பாங்க. நம்முடைய ஊழியத்துல அப்படி எவ்வளோ நல்ல சுகமா எத்தனையோ வருஷம் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறாங்க. இதை என்ன செய்யணும், இயேசுவிடத்துல நான் கொண்டு ஜனங்கள் கிறிஸ்துவை அறிந்தவர்களாக நம்ம இருந்தோம்னா நிச்சயமா இந்த ஆண்டவராக இயேசு ஊழியம் செய்யாம இருக்கவே மாட்டோம். ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தாம இருக்கவே மாட்டோம். தனக்குன்னு தானே கனி கொடுக்கிற கனியை போல ஒரு பிரயோஜனம் இல்லை. எனக்கு எல்லாம் பெற்றுக்கொண்டதெல்லாம் எனக்கேன்னா ஆண்டவர் அதுல சந்தோஷப்படவே மாட்டார். அவரை தொட்ட யாவரும் சுத்தமாகும்படிக்கு ஆண்டவருடைய வல்லமை அந்த இடத்துல என்ன செய்தது, வெளிப்பட்டது. எதையுமே 2:32 வாசிக்கிறோம். ஒரு பெண் தன் ஆபரணத்தையும் ஒரு மணவாட்டி தன் ஆடைகளையும் மறப்பாளோ, என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களா என்னை மறந்து விட்டார்கள். ஒரு துக்கம் வந்தா ஆண்டவரை தேடவே மாட்டாங்க. இவங்க செஞ்ச பாவத்துக்கு என்ன செய்வாங்க, ஆண்டவர் மேல பழி போட்டுருவாங்க. அப்புறம் என்ன செய்வாங்க, ஒரு சில நாள் வரைக்கும் அந்த செல்போன் ஆனே பண்ண மாட்டாங்க. சர்ச்சு பக்கம் தலையை வைக்க மாட்டாங்க. வீட்லயும் அதே மாதிரி இருப்பாங்க பாருங்க. அப்ப என்ன பிரச்சனை பெருசாகுமா சின்னதாகுமா? ஆண்டவராகிய கர்த்தர் சொல்றாரு, என் ஜனங்கள் என்ன செய்தாங்க, எண்ணி முடியாத நாட்களாய் என்னை மறந்தே போயிட்டாங்க. ஆண்டவர் ஒருத்தர் இருக்கிறாரு, என் கூட இருக்கிறாரு, அவரை நான் என் கூட வைத்துக் கொள்ள வேண்டும். எனக்கு இதுக்கு முன்னாடி எவ்வளவு அற்புதங்கள் செய்தாரு, இதெல்லாம் மறந்தே போயிட்டாங்க. ஒரு பெண் தன் ஆபரணத்தை மறப்பாளோ, ஆபரணம் இருந்து போடாம வருவாங்களா? நீங்க வீட்டுக்குள்ளேயாவது ரகசியமா போட்டு பார்க்கறவங்க இருப்பாங்க. ஒரு மணவாட்டி தன் ஆடைகளை மறப்பாளோ, நல்லா தச்சு வச்சு ஒரு காலத்துக்கே ஒரே ஒரு தடவை தான் கல்யாணம், நல்லா போடுறதுன்னு நினைப்பாங்கல்ல, அது எப்படி மறந்து போக முடியும்? ஆனா என் ஜனங்கள் என்ன செஞ்சாங்க, எண்ணி முடியாத நாட்களா என்னை மறந்து விட்டார்கள். அப்ப மறந்துட்டு நம்ம ஆண்டவர்கிட்ட கோவப்படுறதுல என்ன பிரயோஜனம் இருக்குது? ஆண்டவரை மறக்க முடியுமா? அப்படி வாழ்க்கையினுடைய அடித்தளமே அவர் தான். சுவாசிக்கிற இந்த மூச்சு காற்றை கொடுத்தவரே ஆண்டவர் தான். அவரை மறந்து நம்ம எங்க போக முடியும்? கல்லான உள்ளங்கள் நமக்கு இருக்கும்போது பாருங்க, கர்த்தர் நொந்து போகிற அந்த உள்ளத்தை பார்க்கும்போது அவருக்கு வேதனையா இருக்குது. எத்தனை தடவை நம்ம சொல்றோம், அந்த வெள்ளிக்கிழமை உபவாசம் இருந்து உங்க பிள்ளைகளுக்காக, உங்க குடும்பத்தில் இருக்க பிரச்சனைகளுக்காக, போராட்டங்களுக்காக விசுவாசத்தோட உபவாசித்து செபித்து அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுங்கன்னா எத்தனையோ பேர் என்ன செய்யறதுல அதை கண்டு கொள்ளதே கிடையாது. ஒரு காலம் வரும்போது என்ன செய்வாங்க, தேவனும் கண்டுக்கவே மாட்டார். நீதிமொழிகள் 1ஆம் நீதிமொழிகளை 1ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு, அந்நாளிலே நீங்க அதிகாலையில வருவீங்க, அந்நாளிலே என்னை தேடுவீர்கள், எனக்கு உபவாசம் இருந்து நீங்க என்னை நோக்கி கூப்பிடுவீங்க. அப்ப நான் என்ன செய்வேன், அறியேன் என்று சொல்வேன், என் முகத்தை உங்களுக்கு காமிக்க மாட்டேன், என் முதுகை காண்பிப்பேன். அப்ப இன்னைக்கு ஜாக்கிரதையா நம்ம இருக்கணும். ஆண்டவர் சமூகத்துல
2 சாமுவேல் 5 முதல் 4 வசனத்துல கூட நீங்க யோசித்து இதை வாசித்து பார்க்கும் போது பாருங்க, தாவீது சோர்ந்து போகவே இல்லை. அவர் கடின உள்ளமே கிடையாது. பாருங்க, அந்த 119ஆம் சங்கீதம், சில சங்கீதத்துலலாம் பார்த்தீங்கன்னா எப்பவாவது ஒரு நன்மை கிடைச்சு அதை குறிச்சு பாடணும்ன்ற ஒரு ஆசை தாவீதுக்கு இருக்கும். தாவீது சின்ன வயசுலயே ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட போதிலும் ராஜாவாக சமஸ்த இஸ்ரவேல் மேல் ராஜாவாக இருக்கிறதுக்கு தேவன் ஒரு நாளை வைத்திருந்தார். பாருங்க, இந்த இடத்துல பார்க்கிறோம், ஜனங்கள் எல்லாம் வந்து சொல்றாங்க, இந்த சவுல் இருக்கும் போது நீர் தான் ராஜாவா இருந்தீர், ஒரு ராஜா என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் நீர் தான் செய்து கொண்டு வந்தீர், இப்ப நீர் எங்கள் மேல ராஜாவா இருன்னு சொல்லி ராஜாவாக அபிஷேகம் பண்ணுறாங்க. தாவீது ராஜாவாகும் போது எத்தனை வயசா? 30 வயசுல இருந்தார். 40 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினார். அப்படி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். பாருங்க, நம்ம எப்போ நம்ம துக்கப்படுகிறோமோ, துன்பப்படுகிறோமோ, காரணமே இல்லாம சில பிரச்சனைகளை உழன்று கொண்டு இருக்கிறோமோ, எதிராளிகள் எய்கிற அகிரியாஸ்திரங்களுக்கு ஐயோ நான் பலியாகிறேனே, பலியாயிருந்தா மடிஞ்சு போயிருக்கோம், ஆனா அது கொஞ்சம் அஃபெக்ட் பண்ணுது, கொஞ்சம் எதிராய் வருது. நம்ம சரியான அளவு விசுவாசத்துல உறுதியா இல்லைன்னா, ஜெபம் இல்லைன்னா, பரிசுத்தமா இல்லைன்னா அது வந்து என்ன செய்யுது, நம்ம தாக்கக்கூடியதா இருக்குது. சில நேரத்துல சில சொல்லிடுவாங்க, வெளிப்பாடுகளை சொன்னா உடனே இவங்க என்ன செய்வாங்க, இவங்களாம் செஞ்சுட்டாங்க எனக்கு விரோதமா, உள்ளத்துல என்ன வந்துடும், கசப்பு வந்துடும். அந்த கசப்பு வந்தோடனே பிசாசம் வந்துடும். தாவீதை குறிச்சு சவுலுக்கு கசப்பு தான் வந்துச்சு, கோபம் வந்துச்சு, எரிச்சல் வந்துச்சு, பொறாமை வந்துச்சு, பிசாசு வந்துருச்சு. அந்த பிசாசு எங்கிருந்து வந்தது? கர்த்தரையே அனுப்பினார். கர்த்தரால் அனுப்பப்பட்ட ஒரு பொல்லாத ஆவின்னு சொல்லி இருக்கு. இன்னைக்கு கசப்பு வந்த உடனே வீட்டுல போய் கொப்பளிக்கிறது. அப்படியே நான் பார்த்துட்டேன்னா இருக்கேன். ஒரு இடத்துக்கு நாங்க கூட்டிட்டு போனோம், ஒரு அம்மாவை, இங்க வந்து அம்மா தான் கூட்டு போனா அங்க வந்து என்னாச்சு, ஒருத்தர் சொல்லிட்டாங்க, இதான் இவங்க தான் உனக்கு விரோதமா செஞ்சிருக்கிறாங்க, இது ஆடி இது சொல்லிச்சு, பிசாசு சொல்லிச்சான். உடனே இது என்ன செய்யிட்டாங்க, இவங்க முழிச்சதுக்கு அப்புறம் யாரோ சொல்லிட்டாங்க. உடனே என்னாச்சு, அப்படியே வெஞ்சன்ஸ் முடிஞ்சா இவங்க தான் செஞ்சிருவாங்க. பைப்ல தூக்கலன்னா, பைப்ல தூக்குனதுனால என்ன பண்றது, ஒன்றும் முடியல, ஒரே கசப்பு, குப்பிளிக்குது. ஏன்டா கூட்டிட்டு போனேன்னு ஆகி போச்சு. அது அவங்க செஞ்சுட்டாங்க, அவங்க தான் செய்தாங்களா செய்ய தெரியல, எனக்கு தெரியாது, அதெல்லாம் நான் யார்கிட்டையும் சொல்றதே கிடையாது. எல்லாம் அந்நிய பாஷையிலே கிளீனா முடிச்சுட்டு போவாங்கன்ற. ஏன்னா இதை வேற எனக்கு சொல்லி வச்சு நமக்கு எதுக்கு வாங்க, அங்க சொல்லிட்டாங்க, அவ்வளவுதான். அந்த மூஞ்சில இருந்த ரட்சிப்பின் சந்தோஷமே போயிடுச்சு. முகம் பார்த்தீங்கன்னா பல நாட்கள் எப்படிதான் இருந்தது, அது எவ்வளவு நாளைக்கு வரைக்கும் அந்த முகம் அப்படியே இருக்கும்னா, அடுத்த அட்டாக் வரும் பார்த்தீங்களா, அது வரைக்கும் அப்படியேதான் தூக்குற மூஞ்சும், உள்ளத்துல இருக்க பொறாமையும் எரிச்சலும் போகவே போகாது. நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது. அப்ப என்ன செய்யும் பிசாசு? கர்த்தரால் விடப்பட்ட பிசாசு. இப்ப பாரு, இந்த சேலஞ்சில் நீ போ, உனக்கு முடியுமா, எனக்கு விரோதமாய் கடினப்படுத்துறதுக்கு உனக்கு முடியுமான்னு ஆண்டவர் என்ன செய்வாரு, பொல்லாத ஆவி அனுப்புவார். இப்ப இந்த அம்மாவுடைய கண்ணெல்லாம் அங்கதான் போயிடும். அவ அனுப்பினால அவ அனுப்பிச்சிட்டா பொழுது இங்க கர்த்தரை அனுப்பிச்சிருப்பாரு. கர்த்தரை வார்த்தை ஏதாவது சொல்லுது, கடின உள்ள உங்களுக்கு இருந்துச்சுன்னா தேவன் உங்களுக்கு உதவி செய்ய பக்கத்துல வந்தா கூட அதை பெற்றுக்கொள்ள முடியாது. அந்த கடின உள்ளம், அவிசுவாசமான உள்ளம், இதுவரைக்கும் உங்களுக்கு தான் கொடுக்கணும்னு வச்சிருக்கிறது கூட பெற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவர் யாரையும் போஸ்ட் பண்ணவே மாட்டார். பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. சங்கீதம் 106 14 15 வாசிக்கும் போது, வனாந்தரத்திலே இச்சை உள்ளவர்கள் ஆகி அவாந்தர வெளியிலே தேவனை பரீட்சை பார்த்தார்கள். அப்பொழுது அவர்கள் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார். அவர்கள் ஆத்துமாக்களிலோ இளைப்பை அனுப்பினார். நான் கேட்டு பெற்றுக்கொள்வேன் பார் கொடுப்பாரு. பாருங்க ஆண்டவர் எப்படி கொடுப்பாரு. அதோட கூட ஒரு நல்ல மனப்பூர்வமாய் தேவன் கொடுக்க மாட்டார். தான் வேணும், கண்களுக்கு இவளே பிரியமானவள், சிம்சோன் கல்யாணத்துல சந்தோஷமே இல்லை, இதான் வேணும் எங்களுக்கு, காடை வேணும், எங்களுக்கு என்ன வேணும், வெள்ளைப்பூண்டு வேணும், வெங்காயம் வேணும், மீது வேணும், மச்சங்கள் வேணும், கறி வேணும். கொடுத்ததுல ஏதாவது ஆசீர்வாதம் இருந்துச்சா? கத்து கொடுத்தாருதான். ஒரு நாள் கிடையாது, 30 நாள் நல்லா சாப்பிடுங்கன்னு கொடுத்தாரு. சங்கீதம் 106 14 15 வாசிக்கிறோம். வனாந்தரத்தில் அவன் இச்சைகளை படிச்சோம். அதுதான் இச்சை, பழைய காரியத்து மேல கர்த்தருக்குள்ள வந்தப்புறம் எவ்வளவு ஆண்டவர் நல்லா நடத்துறாருங்கிற நன்றி கிடையாது. அன்னைக்கு இதுல இருந்ததுதான்
அப்ப தீபாவளிக்கு அதிரசம் சாப்பிட்டுக்கலாம், இதான் பொங்கல் சாப்பிட்டுக்கலாம், புது புடவை கட்டியிருக்கலாம். அங்க இருக்கும்போது அந்த ஊர்ல இருக்கும்போது அந்த மாவட்டத்துல இருக்கும்போது எப்படிலாம் இருந்துச்சு. இப்ப இங்க உச்சி கொண்டு வந்து வச்சுட்டாரு ஆண்டவர். நிறைய பேருக்கு அது ஒரு பெரிய கவலை. போதும், இது ஒண்ணு போதும் பிசாசு. ஆண்டவர் சொல்றாரு, நீ இச்சையோட கேட்டீங்கன்னா நான் கொடுத்துருவேன், ஆனா அது என்னுடைய மனப்பூர்வமான ஆசீர்வாதம் கிடையாது. இதுதான் சங்கீதம் 78:29 முதல் 32 வாசிக்கிறோம். அவர்கள் புசித்து திருப்தி அடைந்தார்கள், அவர் இச்சித்ததை அவர்களுக்கு கொடுத்தார், அவர் தங்கள் இச்சை என்ன செய்யல, வெறுக்கவே இல்லை. அவருடைய போஜனம் அவர்கள் வாயில் இருக்கும்போதே தேவ கோபம் அவர்களுக்கு விரோதமாய் எழுந்துச்சு. அவர்கள் மேல தேவ கோபம் எழுப்பி கொழுத்தவர்களை சங்கரித்து இஸ்ரவேலில் விசேஷித்தவர்களை மடிய பண்ணிச்சு. ஆனா கூட அவங்க என்ன செய்யல, நம்பவே இல்லை. அப்ப கூட ஆண்டவரை நம்பல. இன்னைக்கு நம்பிக்கை இல்லாத கிறிஸ்தவ வாழ்க்கையில என்ன இருக்குது? நம்பிக்கை இருந்தாலும் விசுவாசம் வரும். விசுவாசம் என்னது? நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது. நம்பிக்கை ஆண்டவற்ற வரல, அந்த நம்பிக்கை இன்னும் வளருதான் அது சரியான விதத்துல போகும்போது அந்த விசுவாசம் ஆகிறது. விசுவாசிக்கிறவர்கள் தான் தேவ மகிமை காண முடியும். கர்த்தருடைய வார்த்தை ஓசியா 13:5 முதல் 9 வாசிக்கிறோம். கொஞ்சம் திரும்பி பாரு உன் வாழ்க்கையை. ஆண்டவர் சொல்றார், உனக்கு கடினம்ல எப்படி வரலாம், திரும்பி பாரு உன் வாழ்க்கையை. நான் உன்னை எங்கிருந்து தெரிந்து கொண்டேன், மகா வறட்சியா இருந்த தேசமாகிய வனாந்திரத்திலே தெரிந்து கொண்டேன். சில பேர் நினைச்சுவாங்க, நான் இங்கே ஆண்டவருக்கு வந்துதான் பிச்சைக்காரன் என்கிட்டார். அப்படிலாம் ஆக்கவே மாட்டார். ஒருவேளை பாவமான பாதையில சம்பாதித்திருந்தா வேணா அதை தடுத்து நிறுத்துவார். ஆனா அதுக்காக அந்த பிள்ளைகளை பட்டி போடவே மாட்டார். வசனம் சொல்லுது, திருப்தியான பிறகு தங்களுக்கு இருந்த மேய்ச்சலினால் திருப்தி ஆனார்கள். சில பேர் வீட்டுல பணம் இருந்தா வேலைக்கு போக மாட்டாங்க பாருங்க சகோதரர்கள். பணம் காலியா இருந்தா வேலைக்கு போவாங்க. வேலைக்கு போய் என்ன செய்வாங்க, குடிப்பாங்க. பணம் குடிக்கிறதுக்காக வேலைக்கு போவாங்க, வேலைக்கு போனா குடிப்பாங்க. கையில பணம் இருந்தா போக மாட்டாங்க. சில பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் அதே மாதிரி இருப்பாங்க. வசனம் சொல்லுது, தங்களுக்கு இருந்த மேய்ச்சலினால் திருப்தி ஆனார்கள். திருப்தியான பின்பு மேட்டிமை ஆயிடுச்சு இருதயம். ஆகையால் என்ன செய்வாராம் ஆண்டவர் சொல்ல, சிங்கத்தை போல இருப்பேன், சிவிங்கியை போல இருப்பேன், குட்டியை பறி கொடுத்த கரடியை போல இருப்பேன். அப்ப இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேலே நீ உனக்கு கேடு உண்டாக்கி கொண்டாய். நீயே உனக்கு கேடு உண்டாக்கி கொண்டாய். நம்பாததுனால, எதிர்த்து நிக்கிறதுனால, கடின உள்ளமாய் இருக்கிறதுனால, விசுவாசம் இல்லாததுனால, தொலைச்சி ஜெபனாவே கேட்டு பெற்றுக்கொண்டது மட்டும்தான் இருக்கிறதுனால ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. இது 9ஆம் வசனம், இஸ்ரவேலே நீ உனக்கு கேடு உண்டாக்கி கொண்டாய், ஆனால் என்கிட்ட என்ன இருக்குது, சகாயம் இருக்குது. பாருங்க, இப்படி ஒரு கூட்டம் இருக்கு. நாம எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம் வாசிக்கும் போது மத்தேயு 15:21 முதல் 28 நம்ம வாசிக்கிறோம். இங்க ஒரு கானானிய ஸ்திரீ ஒருத்தவங்க இருந்தாங்க. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கு, என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள். ஆண்டவர் ஒரு வார்த்தை கூட சொல்ல வேண்டும், அமைதியா இருக்கு. சீஷர்கள் சொல்றாங்க, இவளை அனுப்பிவிடும், இவ்வளவு நேரமா உங்களுக்காக காத்திருக்கிறாளே, அனுப்பிவிடும். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, காணாமல் போன ஆடுகளாகி இஸ்ரவேல் வீட்டாருக்கு அனுப்பப்பட்ட தவிர உனக்காக நான் அனுப்பப்படல. கோவமே வரல. ஏன்னா ஆண்டவர் விட்டா வழி இல்லை, நமக்கு நல்லா தெரியும். இயேசுதான் வழியும் சக்தியும் ஜீவனுமாய் இருக்கிறார். குமாரன் விடுதலையாக்கினார், வார்த்தை விடுதலையாக்கினார், ஆவியானவர் விடுதலையாக்கினார். நமக்கு நல்லா தெரியும். இதை தவிர வழி கிடையாதுன்னு எனக்கு நல்லா தெரியும்னு இந்த கானானிய ஸ்திரீ ஆண்டவருடைய இரக்கத்துக்கு கெஞ்சுகிறார். மெய்தான் ஆண்டவரே, உங்க பிள்ளைகளுக்கெல்லாம் போடுங்க. அதெல்லாம் என்ன செய்யும், டேபிள் மேல உட்காந்து சாப்பிடும். கீழே போட்டதெல்லாம் சாப்பிடுறதுக்கு நாய்க்குட்டி இருக்கும்ல, வீட்டுல வளர்க்குற நாய்க்குட்டி இருக்கும்ல, அந்த மாதிரி நினைச்சுட்டு எனக்கு செய்யுங்க ஆண்டவரே அப்படின் போது கர்த்தர் என்ன சொல்றாரு, இயேசு 28ஆம் வசனத்துல அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆக கடவுது. உடனே அவங்களுடைய மகள் சுகமானாள். அப்படி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம் பாருங்க. தொலைச்சி எடுக்கிறது எதுக்கு, உலக நன்மைகளுக்கு கிடையாது, ஆவிக்குரிய மேலான காரியங்களுக்காக.
இந்த 40 நாள் என்ன வல்லமையினால் நிரப்புங்க, வரங்களினால் நிரப்புங்க. அடிக்கடி அவிசுவாசம் வருது, அடிக்கடி அதைரியம் வருது, அடிக்கடி பிசாசுக்கு இடம் கொடுக்கிற கசப்பு போக மாட்டேங்குது. ஒருத்தரையுமே மன்னிக்க முடியல, மறக்க முடியல. பழைய காலத்தினுடைய அதையே யோசிக்கிறேன் நான். ஆண்டவரே என்ன மன்னிங்க. நீங்க கேட்டு பாருங்களேன், இந்த கானானிய ஸ்திரீக்கு இரக்கம் செய்த தேவன் உங்களுக்கு இரக்கம் செய்வார். அவர் எங்கேயோ இருக்கிறார் நினைக்க வேண்டாம். நாம படுகிற துன்பத்துல நமக்கு உதவி செய்யறதுக்கு தான் அவர் இன்றைக்கும் ஜீவனுள்ளவராக இருக்கார். எழுப்பி நின்று கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். இந்த உபவாச ஜெபத்துல அப்பா வார்த்தைகளை நாங்க கொஞ்ச நேரம் தான் தியானித்தோம். ஆனால் இந்த வார்த்தைகள் உங்க பிள்ளைகளுடைய உள்ளத்துல எழுதுவீராக. ஒவ்வொரு இருதயங்களை எழுத மாட்டோம். அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களுக்குள் காணப்படாமல் இருப்பதாக என்று சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா ரீபாலா நதி அப்பா ஆண்டவரே, உங்க ஜனங்கள் மீது இருக்கிற இந்த அவிசுவாசத்தை கொடுக்கிற ஆவிகள், பாவத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால் எரிந்து போவதாக கர்த்தருடைய அக்கினி இறங்கட்டும் ஆண்டவரே. இந்த சிந்தையில இருதயத்துல இருக்கிற எல்லா பொறாமையான எண்ணங்கள், எல்லா எரிச்சலான எண்ணங்கள், பகைமை கசப்பின் எண்ணங்கள், ஆண்டவரே காரணம் இல்லாமல் பிறரை சந்தேகிக்கிற எண்ணங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் விலகட்டும் என்று கட்டளையிட்டு ஜெபிக்கிறேன். கல்வாரின் இரத்தம் எங்கள் சபையின் மீது ஊற்றப்படட்டும். கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளின் மீது ஊற்றப்படுவதாக. எங்கள் பாவங்களை அறிக்கையிட்டார். எங்களை எல்லா பாவங்கள் அக்கிரமங்கள் மீறல்களிலிருந்து விலக்கி மீட்க ஆண்டவரே உண்மையுள்ளவராய் இருக்கிறீர்கள். ரத்தம் இறங்குவதாக ஒவ்வொருவரையும் கழுவட்டும் என்று செபிக்கிறோம் ஆண்டவரே. அவிசுவாசத்தை கொண்டு வருகிற பொல்லாத பிசாசின் கிரிகள் அகன்று போகட்டும் என்று கட்டளையிட்டு ஜெபிக்கிறேன். அதைரியத்தினாலே அவிசுவாசத்தை கட்டி வைத்து இந்த நேரத்தில் சாத்தானுக்கு இடம் கொடுக்க வைத்திருக்கிற அந்தகார வல்லமைகள் ஒவ்வொருவரை விட்டு அகன்று போவதாக. கடைசி ஜபத்துக்காக பிள்ளைகள் காத்திருக்க கூடாது. இந்த நேரத்தில் உம்மோடு ஒப்புரவாவார்களாக என்று ஜெபிக்கிறேன். இயேசப்பா உம்முடைய வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும். காடியை போல கசந்து இருக்கிற அந்த கசப்பான அனுபவங்கள் எல்லாம் இயேசுவே இந்த நேரத்தில் உன் ரத்தத்தால் கழுவப்படட்டும் என்று ஜெபிக்கிறான். உரபா ஹதுரிபி லகதரதி யாத்ரிக கந்தராபா உஷக்திவி குரதரவி குலிதி தோரவி கந்தரி சக்தியா கோனிவி ஆக்கியா. பிசாசின் கிரிகள் எரிந்து போகட்டும், பிசாசின் கிரிகள் எரிந்து போகட்டும். எந்த குறிப்பிட்ட நாள்ல அந்த அட்டாக் வந்துச்சோ, அந்த பிசாசினுடைய ஒரு ஆக்ரோஷம் இவர்கள் மீது திரும்பினதோ, அந்த நாளில் இருந்த எல்லா கிரிகள் இந்த வினாடி வரைக்கும் அவர் சுமந்து கொண்டிருக்கிற எல்லாவித பேர்டன் நீக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால். அந்த நாள் முதல், அந்த வினாடி முதல் இந்த வினாடி வரைக்கும் அவர்களுக்குள்ள இருக்கிற இருள் எரிந்து போகட்டும் என்று கட்டளையிட்டு ஜெபிக்கிறேன். ஒரே ஊற்று கண்ல இருந்து 2 தண்ணீர் வர முடியாது. தித்திப்பான தண்ணீரும் கசப்பான தண்ணீரும் ஒரே ஊற்று கண்ல இருந்து வர முடியாது ஆண்டவரே. தகப்பனே உண்மையே ஆண்டவரே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். நாங்கள் இருக்கிற இடத்தை தேடி வந்து அற்புதம் செய்ய வந்தாலும் கூட ஒரு கசப்பு அந்த வேரை சுட்டி இருப்பீராக. அந்த சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் என்று சொன்னீரேன். விடுதலை பெறட்டும் அப்பா, கூப்பிடட்டும், ஒத்துக்கொள்ளட்டும். மனிதர்கள்ட்ட அடம் பிடிக்கிறது போலவே ஆண்டவரே உங்களிடத்திலே ஆண்டவரே பிள்ளைகள் அடம் பிடிக்காதபடிக்கு தங்களை தாழ்த்தி கானானிய ஸ்திரீயை போல ஆண்டவரே உம்மிடத்திலேயே கோபம் கொண்டு என்னப்பா சாதிக்க போகிறோம், தங்களை தாழ்த்தி வெறுமையாகி உங்களுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படி பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக. செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கிற நன்றியில் உள்ள இருதயத்தை கொடுப்பீராக. பிள்ளைகளை பின்தொடர்ந்து வருகிற பாவ சாப ரோக கிரிகள் அகன்று போகட்டும், அழிக்கப்படுவதாக. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சுபிட்சத்தை தாரும். யாருக்கு வேணா மறைக்கலாம், உங்களுக்கு மறைக்க முடியாது. அதை அறிக்கை செய்யும்படி அந்த இருதயத்தை விட்டுக்கொடு என்று பிசாசின் கிரிகளை கடித்து சபிக்கிறது. ஆண்டவரே இருதயத்துல வார்த்தைகளை ஆண்டவரை நிறுத்துவீராக, கீழ்ப்படிய பண்ணுவீராக. இந்த அற்புதத்தை பெற்றுக்கொண்டு சாட்சியை வாழ உதவி செய். மது கரத்துல நான் கொடுத்து ஜெபிக்கிறப்பா.
ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அவர்களை காத்திருப்பு வீணாய் போகாதபடி கர்த்தாவே நீ தாமே ஆண்டவரே அவர்கள் வாழ்க்கையில புதுமையை காண செய்யும். ஒரு சிலரை விட்டு கொடுக்க முடியாதபடி பிசாசு கட்டி வைத்திருக்கிறான். அவள் அதுக்கு இடம் கொடுக்கிறாங்கப்பா, இடம் கொடுக்கிறாங்க. கடின உள்ளத்தை மாற்றும், கல்லான இருதயத்தை மாற்றும், சதையான உள்ளத்தை தாரும். மறுபடியும் ஒரு பெரிய பிரச்சனை வரும் முன்பு ஒவ்வொருத்தரும் மனம் திரும்ப கிருபை தாரும். உம்மிடத்துல பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். சித்தத்தின்படி நீ சந்தியும் என்று சொல்றதுக்கு விட்டு கொடுக்கிற மனப்பக்குவத்தை தாரும். கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நீதாமே மகிமை படுவீராக. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து உமது கரம் எங்களோடு இருக்கட்டும். காத்துக்கொள்ளும் வழி நடத்தும். எல்லாம் துதி கன மகிமை எல்லாம் கர்த்தர் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உம்முடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் சாலமலை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா.